உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். புதுச்சேரியில தாவேகா தலைவர் விஜய் 22 இடங்கள்ல பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம் எழில், விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் புதுச்சேரி அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வரும் 5ஆம் தேதி அன்று புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதற்காக புதுச்சேரியில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தினர் 22 இடங்களில் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பில் ரோட் ஷோவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் 8 இடங்களில் மட்டுமே தேர்வு செய்ய காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தினர் அதிருப்தியில் உள்ளனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதிகள், அதாவது ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்தவும் தமிழக வெற்றி கழகத்தினர் தற்பொழுது ஒரு முடிவு எடுத்துள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடத்த உள்ள ரோட் ஷோவுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து 8 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மார்க்கெட்டிங் கமிட்டியில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக, அதாவது பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த முனைப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி எழில். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.